எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் பகுதி 4க்கான காணொளி. இதில் பார்த்தீங்கன்னா 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான வினாக்கள். முதல் கேள்வி, எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் யார்? எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர் யார்? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர் யார்? இது சரியான விடை கவிமணி. அடுத்தது, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடிய புலவர் கவிமணி. அடுத்தது, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் கவிமணி. கவிமணியோட கூற்று என்னது, எந்த மாதிரி பாடியிருக்காரு? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என்று தாலாட்டு பாடியவரும், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடிய புலவர், சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவரும் கவிமணி. அடுத்தது, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தது, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்தது, யாருடைய கவிதைகளில் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் பாடல்களின் இடையே கலந்து வருகின்றன? இதுக்கு சரியான விடை சுரதாவின் கவிதையில். அடுத்தது, சுரதா எந்த கவிஞரை உவமையாக பாவித்து செய்யுள் இயற்றியுள்ளார்? சுரதா எந்த கவிஞரை உவமையாக பாவித்து செய்யுள் இயற்றியுள்ளார்? இதுக்கு சரியான விடை மறைமலை அடிகளார். அடுத்தது, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா என்கிற ராசகோபாலன். அடுத்தது, சுரதா பிறந்த ஊர் பழையனூர். அடுத்தது, சுரதா பிறந்த ஆண்டு 1921. அடுத்தது, சுரதா அவர்கள் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? சுரதா அவர்கள் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? இதுக்கு சரியான விடை பாரதிதாசன். அடுத்தது, தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று கூறி பாடிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தது, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் என தொடங்கும் கவிதையை பாடியவர் முடியரசன். அடுத்தது, யாருடைய கவிதையில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் அதிகம் காணப்படுகிறது? முடியரசன். அடுத்தது, புதுக்கவிதை இதழ் என கூறப்படும் இதழ் மணிக்கொடி. எழுத்து புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்டவர்கள் கோவை வானம்பாடி குழுவினர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது, பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுட படம் பிடித்து காட்டுவதில் யாருடைய கவிதை சிறந்து விளங்குகிறது? இது சரியான விடை வாணிதாசனின் கவிதைகள். அடுத்தது, புதுக்கவிதை வளர்ச்சியில் போற்றத்தக்க பங்கு வகித்தவர் என்று கூறப்பட்டவர் வள்ளிக்கண்ணன். அடுத்தது, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன என்று பாடியவர் வள்ளிக்கண்ணன். அடுத்தது, கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தமிழ் கவிஞர்கள் அவர்களது இயற்பெயர்களும் அதே மாதிரி தமிழ் கவிஞர்கள் அவர்கள் பிறந்த ஊரும் ஏற்கனவே தொகுத்து வழங்கி இருக்கின்றோம்.
தொகுத்து வழங்கியிருக்கிறோம் காணொலியா, நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்தது கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டி. அடுத்தது கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. அடுத்தது கண்ணதாசனின் நெடுங்கவிதை நூல்கள் சிலவற்றை கூறுக. ஆட்டநந்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசுகாவியம். அடுத்தது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்த நாடக நூல் ராசதண்டனை. அடுத்தது கண்ணதாசனின் புதினங்கள் சிலவற்றை கூறுக. ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. அடுத்தது கண்ணதாசனின் எந்த வரலாற்று புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சரியான விடை சேரமான் காதலி. அடுத்தது கண்ணதாசனின் சேரமான் காதலி என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 1980. அடுத்தது கண்ணதாசன் அவர்கள் நடத்திய நூல் இதழ்கள் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். அடுத்தது கண்ணதாசனின் கவிதை பொருள்கள் யாது? வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும். அடுத்தது நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். அடுத்தது இருட்பகை இரவி இருளென தம்மையும் என தொடங்கும் பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். அடுத்தது வாரி களத்தடிக்கும் வந்தபின் கோட்டை புகும் என தொடங்கும் பாடலை பாடியவர் காளமேக புலவர். அடுத்தது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று பாடியவர் ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது தொல்காப்பிய நூலில் எந்த அதிகாரத்தில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது? இது சரியான விடை பொருள் அதிகாரம். அடுத்தது பொருளதிகாரத்தின் எந்த பிரிவில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது? இது சரியான விடை பொருள் வயிற் பிரிவு. பொருள் வயிற் பிரிவு. அடுத்தது பொருள் வயிற் பிரிவு எத்தனை வகைப்படும்? 2 வகை. 1 காலில், 2 களத்தில் பிரிவு. அடுத்தது காலில்ங்கிறது தரைவழி பிரிதல், களத்தில்ங்கிறது நீர்வழி பிரிதல். அடுத்தது தமிழர்கள் யாரை யவனர் என்று அழைத்தனர்? கிரேக்கரையும் ரோமானியரையும். அடுத்தது கடலை குறிக்கும் சொற்கள் சிலவற்றை கூறுக. ஆழி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, பிணரி. அடுத்தது 92வது கேள்வி தமிழகத்தில் பெரும் கப்பல்கள் கட்டுபவரை எவ்வாறு அழைத்தனர்? தமிழகத்தில் பெரும் கப்பல்கள் கட்டுபவரை எவ்வாறு அழைத்தனர்? சரியான விடை களம் செய் கம்மியர். அடுத்தது மரக்கலத்தை குறிக்கும் சொற்கள் சிலவற்றை கூறுக. இதெல்லாம் இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பூராமே மரக்கலத்தை குறிக்கும் சொற்கள். சில சமயம் சொற்பொருள் கூறுக இதுல ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு மரக்கலம் இதுக்கு சரியான சொல் என்பதை கேட்பாங்க. நல்லா நான் வச்சுங்க. கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம் ஆகியவை மரக்கலத்தை குறிக்கும் சொற்களாகும். அடுத்தது கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் என்று அழைக்கப்படுகிறது. கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது சேரர் நாட்டின் துறைமுகம் முசிறி, உறையூர். அடுத்தது பாண்டியர் நாட்டின் துறைமுகம் காணப்பட்ட இடம் கொற்கை. அடுத்தது சோழர் நாட்டின் துறைமுகம் காணப்பட்ட இடம் காவேரி பூம்பட்டினம். அடுத்தது கொற்கை துறைமுகத்தில் நடந்த முத்துக்குளித்தலை பற்றி கூறியவர் யார்? கொற்கை துறைமுகத்தில் நடந்த முத்துக்குளித்தலை பற்றி கூறியவர் மார்கோபோலோ. மார்கோபோலோ அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணி? மார்கோபோலோ அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணி? வெனிஸ் நகர பயணி. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பட்டினம், பாக்கம். அதே மாதிரி இந்த ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்திற்குரிய ஊர்கள். கடலும் கடல் சார்ந்த இடமும் குறிக்கும் ஊர்கள் நெய்தல் நிலத்திற்குரிய ஊர்கள் ஆகும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் பகுதி 4க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் பகுதி 4க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.